வணக்கம் சொந்தங்களே. இன்று நாம் பார்க்க போவது ஹீமோகுளோபின். நமது உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் HB என்பார்கள். அதாவது இரத்த சிவப்பு அணுக்களில் RBCS என்கின்ற இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள ஒரு புரதம்தான் ஹீமோகுளோபின். இது ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு மாற்றுவதற்கு உதவுகிறது. அது மட்டுமில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கு மாற்றி வெளிப்படுத்தவும் இந்த ஹீமோகுளோபின் பயன்படுகிறது. ஒருவருடைய உடல் நலத்தை பொறுத்து ஹீமோகுளோபினுடைய அளவு மாறுபடுகிறது. உதாரணமாக ஆண்களுக்கு 13.5 17.5 கிராமாகவும், பெண்களுக்கு 12 15.5 இருக்கிறது. இதில் ஹீமோகுளோபின் குறைவு ஏற்படும் பொழுது உடலிலே சோர்வு, உடல் பலவீனம், வெளிர் சருமம், மூச்சு திணறல் மற்றும் தலைவலி, இதய துடிப்பு அதிகரித்தல், மார்பு வலி, உடல் குறைபாடு ஆகியவை ஏற்படுகிறது. நாள்பட்ட நோய்களான சிறுநீரக கோளாறு, புற்றுநோய், முடக்குவாதம் ஆகிய நாள்பட்ட நோய்களுக்கு உள்ளவர்களை இது விரைவாக பாதிக்க வைக்கிறது. இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு சீராக வைத்து கொள்வது நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும். இந்த ஹீமோகுளோபின் இந்த ஹீமோகுளோபின் அளவு சீராக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதனை உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களை, உணவுகளை நாம் உண்ண வேண்டும். அப்படி உண்ணக்கூடிய பொருள்களாக முருங்கைக்கீரை, சுண்டைக்காய், சிவப்பு கொண்டைக்கிழங்கு, பாசிப்பயறு, சுண்டவத்தல், எள்ளுருண்டை, உருளைக்கிழங்கு ஆகிய, வெள்ளரிக்காய், மாதுளம்பழம் ஆகிய உணவுகளை நாம் வாரத்திற்கு 2 நாள் 3 நாள் உட்கொள்வதால் இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்க செய்து சமநிலையிலே இருக்க உதவுகிறது. ஆக இந்த ஹீமோகுளோபினை பற்றி நன்கு புரிந்து கொள்வோம். உடலை சரியானபடி வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.